ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்காக நான் ஒரு பொருள் ஆன்லைனில் வாங்கியிருக்கேன். வாங்கி ஒரு வாரம் ஆச்சு, நான் அதை காட்டலை. எங்கள் வீட்டுக்காரர் கூட இது உனக்கு தேவையா, இதெல்லாம் எதுக்கு வாங்குறேன்னு வந்தார். இருந்தாலும் எனக்கு பாதுகாப்பு, பாப்பாவோட பாதுகாப்புக்காக தான் நான் வாங்கினேன். நான் வாங்கின பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க, பேபி கேரிங் பேக். நல்லா இருக்கா? இது வந்து நான் மீஷோவில் வாங்கினேங்க. இதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம், எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதோட விலை வந்து என்னன்னு சொல்கிறேன். இந்த விலைக்கு இது ஒர்த்தா அப்படின்னா, தையெல்லாம் நல்லா தாங்க போட்டிருக்காங்க. தையெல்லாம் சூப்பராக போட்டு வச்சுருக்காங்க. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு தடிமன் இருக்குது. ஸ்பாஞ்சு தான் இருக்குல்ல, வெறும் ஸ்பாஞ்சு தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இதுவும் நல்லாயிருக்கும், முதுகுக்கு வர்றது. அதே மாதிரி கீழே வரைக்கும். இதை வாங்கிட்டேன். இதை எப்படி பயன்படுத்துறதுங்கிறதுக்கு ஒரு அறிவு வேணுமா இல்லையா? ஒரு பொருள் வாங்கினா போதுமா, அதை பயன்படுத்த தெரியணும்ல. பயன்படுத்த தெரிஞ்சால் தானே வாங்கணும். வாங்கிட்டேன். வாங்கினதுக்கப்புறம் எப்படி மாட்டுறதுன்னு தெரியல. அப்புறம் தான் நம்ம யோசித்தேன், நமக்கு தான் யூடியூப் கடவுள் இருக்காரே, அடித்தேன் பேபி கேரிங் பேக் யூஸ் பண்ணுவது எப்படின்ட்டு. வந்துச்சு விதவிதமாக வீடியோ. எனக்கு யூடியூப்னாலும் சரி, மற்ற விஷயங்கள்னாலும் சரி, எனக்கு எது தெரிலனாலும் யூடியூப்பில் எனக்கு தெரியாத விஷயத்தை அப்படியே டைப் பண்ணுவேன். அதுக்கு ஆன்சர் வந்துடுங்க யூடியூப்பில். பார்த்தீங்களா? இப்போ இந்த பேக்கு நான் எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்த்துக்கிட்டேன். ஆனால் இது நான் இன்னும் யூஸ் பண்ணலை. சரி, இதை நான் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா, எல்லாம் ஒரு நல்ல ஒரு மாடலாக உள்ளவங்க, ஒரு பொம்பளைங்க பிள்ளைய தூக்காமல் நிறைய ஆம்பளைங்க தான் இதிலெல்லாம் தூக்கிட்டு போவாங்க, நான் பார்த்துருக்கேன். அப்புறம் டூ வீலர் வண்டியில் போகிற லேடிஸ் வந்து இதில் வந்து வச்சுக்கிருவாங்க. அடுத்து எனக்கு அது வந்து குழந்தை தூக்க தெரியாதவங்க தான் வாங்குவாங்கன்னு முதல்ல சொல்லுவாங்க. உனக்கு எதுக்கு, நீ தான் 2 பிள்ளை வளர்த்துருக்கா, 3வது பிள்ளை தூக்க தெரியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. நான் இது எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா, நான் எங்கள் வீட்டுக்காரர் வண்டியில் போய்கிட்டு இருந்தோம். அடுத்து தருண் வந்தான். கொஞ்சம் அப்படியே இடைஞ்சலாக தெரிஞ்சிச்சு வண்டியில். 2வது சுந்தர் வந்தான். அப்புறம் வண்டி புல்லாயிருச்சு. இப்போ தர்சிகா பாப்பா வந்துருச்சு. அதை நான் எங்கே வைக்கிறது? என் மடியில் வச்சு நாங்கள் மொத்தம் இப்போ 5 பேர் ஆகிட்டோம். பிள்ளைங்க நாளாக நாளாக வளருது. பிள்ளைங்க வளர வளர வண்டியில் இடம் பத்தலை. அதுக்காக நம்ம காராக வாங்க முடியும். முதையாவது ஆமணி வண்டி இருந்துச்சு, எங்கேயாவது பக்கத்துலனா போவோம் வருவோம் இருந்தோம். எனக்கு இன்னொரு விஷயம், எனக்கு காரு பஸ்ஸு ஒத்துக்கிறாது, வாந்தி வந்துடும். ட்ரெயினுனா சம்முன்னு நல்லா தாளாட்டு மாதிரி ஆடிக்கிட்டே போகும், ஊர் போய் சேர்ந்துருவேன். அதனாலே நான் ஊர் வெட்டிக்கு போகிறது இல்லைங்க. இங்கேயே பக்கத்துலேனாலும் வண்டியில் போய்ட்டு வந்துடலாம், கும்பகோணத்துக்குள்ளே. அப்படின்னா தஞ்சாவூர் போகிறதா இருந்தாலும் நாங்கள் ட்ரெயினில் தான் போவோம், லோக்கல் ட்ரெயினுக்குள்ளே. ஏன்னா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதுனால. இன்னொன்று, நம்ம குழந்தைகளை வச்சுக்கிட்டு திங்கிறது, சாப்பிட்றது, உச்சாப்படுறது, வர்றது, இது எல்லாத்துக்கும் ட்ரெயின் தான் தோது. ஏன்னா நம்பர் 1 வருதுன்னு சொல்லும், போய் விட்டுட்டு கூப்பிட்டு வருவேன். நம்பர் 2 கிளம்பிடும் எனக்கு உச்சா வருதுன்ட்டு. அவன் பெரியவன் என்ன சொல்கிறானோ சின்னவன் அதே மாதிரியே செய்யணும்பான். அதனாலே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ட்ரெயின் தாங்க ரொம்ப தோது. நம்ம வீடு மாதிரி ஏறினோமா ஊரில் போய் இறங்கினோமா அப்படின்ட்டு போயிடும். அதனால் இப்போ டூ வீலரில் போகும்போது பாதுகாப்பு இல்லாமல் போயிடுச்சு. நான் ஒத்த கையிலேயே இப்படி பாப்பாவை வச்சுக்கிட்டே ரொம்ப நேரம் ஒரு கையை வண்டியில் பிடிக்கணும். ஒரு கை ஒத்த கையில் பிள்ளைய வச்சுருக்கிறது எனக்கு பாதுகாப்பாக தெரியல. ஏன்னா கும்பகோணம் டவுனு. நம்ம ஏதாவது ஒரு விஷயம்னா, இல்லை பாப்பாவுக்கு தடுப்பூசியே போடுறதா இருந்தாலும், நம்ம ஏதோ ஒரு விஷயம் ஆஸ்பத்திரிக்கு ஒரு நல்லது எதுனாலும் நம்ம வண்டியில் போகிற மாதிரி இருக்குது. நான் ஆனால் சும்மா வீட்டுக்கு இந்த மாதிரி தெருவுக்குள்ளே இப்படிக்குள்ளே வர்றதா இருந்தால் நான் போட மாட்டேன். ஒரு கோயிலுக்கு போடுறோம் அப்படின்னா, ரொம்ப தூரம் ஒரு 5 கிலோமீட்டர் இந்த மாதிரிலாம் போகிற மாதிரி இருந்தால் எனக்கு இந்த பேக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வாங்கினேன். எங்கள் வீட்டுக்காரர் இது எதுக்கு உனக்கு அப்படின்னு கேட்டார். இது ஒரு 1.5 வயசு வரைக்காவது யூஸ் பண்ணிக்கலாங்கல்லங்க. ஒரு 1.5 வயசு 2 வயசு வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம், எங்கேயோ ஊருக்கு போகிறோம் அப்படின்னா, அந்த பிள்ளைய அந்த கையிலேயே வச்சுருந்தா எனக்கெல்லாம் அந்த ஷோல்டர் வலி வந்துருச்சுங்க. அன்னைக்கு எங்கேயோ போனோம், எங்கேயோ போயிட்டு வந்தோம், கை வலியே வந்துருச்சு எனக்கு. அதனால கும்பகோணத்துக்கு ஆடிக்கு ஆப்பரில் சாமி கும்பிட்றதுக்கு புடவை வாங்க போனேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? அன்னைக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அந்த பிள்ளைய ஒத்த கையிலே வச்சுருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் பிள்ளை தூக்க தெரியாது.
கொஞ்சம் அவர் முரட்டுத்தனமாக தூக்குவார். அதை அப்படி தூக்கணுங்கிறதுக்குள்ளே தூக்க தெரியாது. அதனால பார்த்தீங்கன்னா சரி நம்ம இதை வச்சுக்கிட்டா நான் சேலை தாங்க கட்டுவேன். எங்கள் வீட்டுக்காரர் சுடிதார் போட விட மாட்டார். எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு ஒரு சொல்லியிருக்காரு, வீடு கட்டுனதுக்கப்புறம் உனக்கு நான் சுடிதார் வாங்கி தரேன்னு. அது ஏன்னா சேலைங்கிறது கோயிலுகளுக்கு போட்டு போகலாம், எல்லா இடத்துக்கும் இந்த சேலைங்கிறது செட் ஆகுமானா சேலை செட் ஆகும். சில இடங்களுக்கு சுடிதார் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. இப்போ வந்து பாப்பா வேற வச்சுக்கிட்டு பால் கொடுக்குற மாதிரி இருக்கும். நிறைய இடங்கள்ல கொஞ்சம் அந்த மாதிரி பாதுகாப்புக்காக அப்படி இருக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை. எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்ச நாள் கழித்து வாங்கி தரேன் அப்படின்ட்டாரு. அதனால தாங்க இந்த பேக்கு வாங்கினேன். இதை வந்து இப்படி போட்டுக்கிட்டா பாப்பாவை, அதுக்காக பாப்பா பிடிக்காமலாம் இருக்க மாட்டோம், பிடிப்போம், கொஞ்சம் கையை ரிலாக்ஸாக விட்டுக்கிறலாம்ல. அதனால தான் அந்த பேக் வாங்கினேன். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 225 ரூபா. சாரி 235 ரூபா. அதே இது இந்த ஆன்லைன் பேமெண்ட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, யூபிஐன்னு வந்துச்சு, அதுலன்னா இந்த 30 ரூபா கம்மி, 200 ரூபா. இந்த பேக்கு நல்லா தாங்க இருக்குது, உரமாக தான் இருக்குது, பரவாயில்ல. ஆனால் அந்த இன்னொரு இதுலேயே விலை கூடுனதுலலாம் பார்த்திங்கன்னா இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு எனக்கு தெரியல. சைடில் வச்சு இப்படி ஃபீடிங் பண்ணுற பொசிஷன் அது. நான் இது ஒன்று தாங்க வாங்கினேன். ஏன்னா இதுக்கு மீறி வாங்கினா எங்கள் பட்ஜெட்டு தாங்காது. அதனால் நான் இது ஒன்று தான் வாங்கியிருக்கேன். இதோட விலை 235 ரூபாய். ஆன்லைன் பேமெண்ட்னா 200 ரூபாய். எதில் வாங்கினேன்னா மீஷோவில் வாங்கினேன். 10 நாளில் வந்துடும் சொன்னாங்க, ஆனால் 8 நாள்லேயே வந்துருச்சு. பரவாயில்லைங்க, மீஷோவில் எல்லாமே விலை கம்மியாக இருக்குது, ஆனால் வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகுது. இப்போ நமக்கு தெரிஞ்ச அக்கா கூட இப்போ ஃப்ளிப்கார்ட்லேருந்து பாப்பாவுக்கு ஒரு 3 கவுனு அனுப்பி விட்டாங்க பாருங்கள். அதில் 2 கவுனு வந்து கழுத்து மாட்டையே முடியல. ஏன்னா அது வந்து காட்டனாக இருக்குது, ஸ்டிச் பண்ணியிருக்கிறதுனால அதை வந்து இழுக்க முடியல. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிக்கில் இருந்துச்சு, அது வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக அந்த பிள்ளை கழுத்தில் மாட்ட முடியுது. மற்ற 2 கவுனு காட்டனாக இருக்கிறதுனால மாட்ட முடியல. அதனால் வந்து இப்படி கயிறு கட்டுற மாதிரி வாங்கணும். குழந்தைங்களுக்கு சொல்கிறேன், நான் வாங்குறதா இருந்தீங்கன்னா ஒன்று கயிறு கட்டுற மாதிரி வாங்குங்க, இல்லாட்டி எலாஸ்டிக்கில் வாங்குங்க. இல்லை கொஞ்சம் ப்ரீ சைஸில், இப்போ 6 மாத பிள்ளைனா 1 வயசு வரை 1.5 வயசு வரைக்கும் போடுற மாதிரி சைஸில் வாங்கினீங்கன்னா தான் அந்த பிள்ளைகளுக்கு நம்ம போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி கரெக்டாக இருக்கும். இது வாங்கியிருக்கேன். இன்னொரு விஷயம், பாப்பாவுக்கு புதன்கிழமை தடுப்பூசி போடணும். அன்னைக்கு தான் எனக்கு 20ஆம் தேதி நான் பாப்பாவை காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். அன்னைக்கு தான் பாப்பாவுக்கு தடுப்பூசி போடணும். எனக்கு மகளிர் குழு கூட்டம், அன்னைக்கு நான் கூட்டம் போடணும், சாமியம் போடணும். நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியல. இதில் எதையுமே தவிர்க்க முடியாது. ஏன்னா ஊசி போடுறது அவங்க சொல்கிற டேட்டில் தான் ஊசி போட்டு ஆகணும். இன்றைக்கி ஊசி போட வேண்டிய டேட்டு. ஆனால் பாருங்கள், இங்கே நர்ஸு வந்து மாறி வேறு ஏரியா போயிட்டாங்களாம். ஃபோன் பண்ணி பார்த்தாங்க, ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. நர்ஸு மாறி போனதுனால அவங்க எடுத்து பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்புறம் நான் எங்கெங்கேயோ அலைஞ்சு பால்வாடி டீச்சருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க தான் சொன்னாங்க, நர்ஸு மாறிட்டாங்கம்மா, அதனால் நான் புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தான் போடுவாங்க, மற்ற நாளில் போட மாட்டாங்க. எதனாலனா ஒரு மருந்து எடுத்தால் அதை 3-4 குழந்தைகளுக்கு தான் 4 குழந்தைகளுக்கு மேலே போடலாமா. ஒரு குழந்தைக்காக ஒரு மருந்தை பிரித்தா அந்த மருந்து அப்படியே வீணாக போயிருமா. கவர்மெண்ட்டு சொத்தை காப்பாற்றுறாங்க, பார்த்திங்களா எவ்வளோ கடமையோடு இருக்காங்கன்ட்டு. அதுக்கு ஒன்று. அப்புறம் மகளிர் குழு கூட்டம், அன்றைக்கி கூட்டம் போட்டு நான் பணம் கட்டி ஆகணும். வேறு ஒன்றும் நான் பண்ண முடியாது. ஏன்னா என்னுடைய தோதுக்காக பார்த்தா மற்றவங்களெல்லாம் அடுத்த மாதம் நான் அப்புறம் லேட்டாக கட்டுறேன்னு சொல்கிற மாதிரி போயிடுவாங்க. அதனால் நான் அதையும் செஞ்சாகணும். பாப்பாவுக்கு ஊசி போட்டாகணும். இன்னொன்று தவிர்க்க முடியாது, காலையில் முகூர்த்தத்துலேயே நாங்கள் வந்து பூமி பூஜை, அதான் எங்கள் ஊரில் வாஸ்து பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க, அதுவும் போட்டு நாங்கள் சாமி கும்பிட போகிறோம். 3 விஷயமா. 4ஆவது விஷயம், பாப்பாவை வேறு அன்னைக்கு காட்டுறேன்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த பிள்ளை ஊசி போட்டால் எப்படி அழுகும்னு உங்களுக்கே தெரியும். அதையாவது ஒரு ஊசி போட்டாங்க அந்த கொஞ்சம் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 3 ஊசி போடுறாங்க. 2 தொடையிலையும் ஒரு ஊசி, கையில் ஒரு ஊசி. பாவம், அது அழுகிறது நம்ம அழுதுருவோம் போல், அவ்வளோ இருக்குது கஷ்டம். இவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோ. இது நீங்கள்லாம் வாங்கினது நல்லதா, இதை யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். விலை பரவாயில்லையாங்கிறதையும் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு சந்திப்போம். நேற்று ஒரு வீடியோ போட்டேன், அதையும் பார்க்காதவங்க பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஹைப்பு பாயிண்ட் கொடுங்க. டாட்டா பாய்.